ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏசஸ் ஆர்ஓஜி ஆலையோட அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸில் இருக்க கண்டென்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஆர்ஓஜி ஆலை, அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டில் நம்ம ஆர்ஓஜி ஆலையை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் சார்ஜர் எப்படி யூஸ் பண்ணணுன்ற மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டன் எங்கே இருக்குன்றது போட்டிருக்காங்க. ஸோ ஆர்ஓஜி ஆலை கேமிங் ஹேண்டலோட மேனுவல் இது. ஸோ இந்த டிவைஸில் இருக்க ஃப்ரண்ட் வியூ, ரியர் வியூ, அதில் இருக்க என்னென்ன பட்டன்ஸ் என்னென்ன யூஸ்க்காகன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் இருக்க பட்டன்ஸோட பர்பஸ் எல்லாமே இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணி இங்கே டயக்ராம்லேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது வந்து என்னென்ன பட்டன்ஸுன்றதை இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சார்ஜ் பண்ணணுன்றது போட்டிருக்காங்க. சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கணுன்ற ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஆர்ஓஜி ஆலை கேமிங் ஹேண்டில், அதுக்கப்புறம் அதோட சார்ஜர், அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆர்ஓஜி ஆலையை வந்து ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றது பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து AMD Ryzen Z1 எக்ஸ்ட்ரீம் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து Zen 4 டெக்னாலஜியில் இருக்குது. ஸோ இது 4 nm ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 8 கோர்ஸ், அப்புறம் 16 த்ரெட்ஸ் இருக்குது, அப்புறம் 24 MB கேட்ச் இருக்குது. அதேமாதிரி டோட்டல் கிளாக் ஸ்பீட் வந்து 5.10 GHz வரை பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் GPU வந்து நம்ம AMD Radeon கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, RDNA 3. ஸோ இதில் 12 கம்ப்யூட் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் 2.7 GHz வரை சப்போர்ட் பண்ணும். அப்புறம் 8.6 teraflops சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு 7 inches கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் HD டிஸ்பிளே, IPS பேனலில் 16:9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதேமாதிரி FreeSync ப்ரீமியம் ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இதில் மெமரி வந்து நம்ம 16 GB LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டோரேஜ் வந்து 512 GB PCI 4.0. ஸோ NVMe M2 SSD வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ IO போர்ட்ஸில் வந்து நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. அப்புறம் ROG XT மொபைலோட இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்டர்னல் கிராஃபிக் கார்டு வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து நமக்கு USB Type-C காம்போ போர்ட்டும் வரும். ஸோ இது நம்ம டிஸ்பிளே போர்ட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மானிட்டர்ஸ்லையும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த UHS 2 மைக்ரோ SD ரீடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது SD கார்டு, அப்புறம் SDXC, அப்புறம் SDHD மெமரி கார்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு வந்து மைக்ரோ SD கார்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோலரில் வந்து இன்பில்ட் கண்ட்ரோலர் இருக்குது. இதில் ABXY, D-pad, அப்புறம் வியூ பட்டன் கொடுத்துருக்காங்க, மெனு பட்டன் இருக்குது, அப்புறம் கமாண்ட் சென்டருக்கு தனி பட்டன் இருக்குது, அப்புறம் ஆர்மரி கிரியேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் HD ஆப்டிக்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஆடியோவில் Dolby Atmos ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பில்டின் மைக்ரோஃபோனும் இருக்குது. அப்புறம் 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோவில் நமக்கு AI நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஒர்க்கில் வந்து நமக்கு Wi-Fi 6E ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் 5.2 ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து 40 Wh பேட்ரி இருக்குது. ஸோ சார்ஜர் வந்து நமக்கு 65 வாட் AC அடாப்டர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க Type-Cயோட. ஸோ இதில் ஏசஸோட RO-Sync RGB லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆர்மரி கிரியேட் ஆப்ஷனில் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூரிட்டியில் வந்து நமக்கு பில்டின் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டன் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இருக்க பட்டன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஆர்ஓஜி ஆலையை வந்து ஆன் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கே கொடுத்துருக்கிறது மெனு பட்டன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது ஆர்மரி கிரியேட் பட்டன், அப்புறம் இங்கே வியூ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ பட்டன், அதுக்கப்புறம் இங்கே கமாண்ட் சென்டர் பட்டன் இருக்குது. ஸோ அதேமாதிரி இங்கே D-pad கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம Xbox கண்ட்ரோலர், இப்போ PS கண்ட்ரோலரில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குமோ அதே மாதிரி எல்லாமே இருக்கும். மேலே வந்து நமக்கு RB, அதுக்கப்புறம் RT பட்டன் இருக்குது. அப்புறம் இந்த எண்டில் வந்து நமக்கு LB, அப்புறம் LT. ஸோ இங்கே மேலே 3.5 mm ஜாக் இருக்குது. அப்புறம் மைக்ரோ SD கார்டு ரீடர் இருக்குது. அது பக்கத்தில் நம்ம XT மொபைல் இன்டர்ஃபேஸ், நம்ம எக்ஸ்டர்னல் GPUக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் நம்ம சார்ஜர் போர்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் நமக்கு பவர் பட்டனோட இண்டிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் போடும்போது அதுக்கான LED, சார்ஜ் ஆகிறதுக்கான LEDயும் இருக்குது. ஸோ நம்ம உள்ள ஹாட் ஏர் வெளியில் போகிறதுக்காக இங்கே
அவுட்லெட் இங்கே வெளியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பவர் பட்டனுக்கு மேலே இங்கே கொடுத்துருக்காங்க, 2 சைடும் இருக்குது. கீழே வந்து இங்கே ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க 2 சைடும். ஸோ அதுக்கு டாப்பில் வந்து இங்கே நமக்கு மைக் இருக்குது. ஸோ பேக் சைடு பார்க்கலாம். ஸோ பேக் சைடும் நமக்கு வந்து இங்கே 2 கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா கீஸ் தான். ஸோ இது நம்ம தனியாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி ROGயோட சிம்பிள் இங்கே இருக்குது. ஸோ நடுவில் இங்கே ஸ்டிக்கர்ஸும் ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஸோ நடுவில் ஒரு ரெயின்போ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த ROG ஆலையிலே வந்து நமக்கு 2 மாடல் இருக்குது. ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து Z1 எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸரோட இருக்க மாடல். ஸோ இது வந்து நமக்கு AMD Ryzen Z1 ப்ராசஸரும் இருக்குது. ஸோ அதோட ரேட் வந்து நமக்கு 54,000 வரும். ஸோ நான் வாங்கியிருக்க ROG ஆலையோட ப்ரைஸ் வந்து 60,000 வாங்கினேன். ஸோ இது ஸ்டார்டிங்கில் 70,000 இருந்தது. ஸோ நடுவில் இப்போ ஆஃபர் வந்ததுக்கப்புறம் 60,000 வந்தது. ஸோ அந்த ஆஃபரில் வாங்கினேன். ஸோ நான் இப்போ ROG ஆலையை ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி இப்போ அன்லாக் பண்ணுறேன். ஸோ ROG ஆலையில் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ROGயோட ஆக்சசரிஸ் பார்த்துடலாம். ஸோ அமேசான் பேசிக்ஸில் வந்து நான் USB-C ஹப் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு 8 போர்ட் இருக்குது. ஸோ இங்கே RJ45 போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் SD கார்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி USB 2.0 சப்போர்ட் பண்ணுது. HDMI போர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் USB 3.0 போர்ட் ஒன்று, டைப் C போர்ட் ஒன்று, அப்புறம் டைப் C பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளேயும் இதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மானிட்டர் இல்லை டிவியும் நம்ம இதை கனெக்ட் பண்ணி நம்ம பெரிய ஸ்க்ரீனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் கீபோர்ட் மவுஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ். ஸோ லாஜிடெக்கோட வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ROG ஆலையை ஈஸியாக கேரி பண்ணுறதுக்காக இதுக்கு நான் ஒரு பேக் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சைடு நம்ம ROG ஆலையை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சார்ஜர், அதுக்கப்புறம் இந்த USB-C ஹப் மவுஸை வந்து இதில் கேரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அக்சசரிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ROG ஆலையில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஒரு கேம் ப்ளே வீடியோவும் பார்த்துடலாம். ஸோ இந்த ROG ஆலையில் வந்து இருக்கிற LED வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்மரி கிரியேட்டில் போயிட்டு நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு லைட்டிங் போனோன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைட் இப்போ சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக்காகவும் நம்ம வச்சுக்கலாம், இல்லை இது மாதிரி சேஞ்சஸ் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரெயின்போ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு நம்ம இந்த எல்இடியோட பிரைட்னஸும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஆஃப் பண்ணோன்னா 0 கொடுத்துக்கலாம், இல்லை அதோட பிரைட்னஸ் வந்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கமாண்ட் சென்டரில் வந்து நம்ம கண்ட்ரோல் மோட் என்ன வேணுன்றது இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ இல்லை டெஸ்க்டாப் மோட் இல்லைன்னா கேம் பேட் மோடு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட்டோ கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஆப்ரேட்டிங் மோட் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று டர்போ மோட், அப்புறம் சைலண்ட் மோட். ஸோ சைலண்ட் மோட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு மூவி பார்க்க போகிறீங்க, ஸோ யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க, இல்லை ப்ரௌசிங் பண்ணுறீங்க, இல்லை வேர்ட் டாக்குமெண்ட் அது மாதிரி எடிட் பண்ணுற டைமில் வந்து சைலண்ட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் மோட் வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டர்போ மோட்னால் உங்களுக்கு இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு பேட்டரி சார்ஜ் வந்து சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மோடே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமிங்க்கு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மோட் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற டைமுக்கு வந்து சைலண்ட் மோடே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக இப்போ பெர்ஃபார்மன்ஸ் மோட் தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ கீபோர்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கமாண்ட் சென்டரில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கீபோர்டு ஆப்ஷன். ஸோ அப்புறம் ரியல் டைம் மானிட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு மேலே வந்து இந்த பேட்டரி இன்ஃபர்மேஷன், FPS எல்லாமே வருது. ஸோ அது வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் வரணுன்றது இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமலில் இருந்து நமக்கு ரோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம மினிமல் கொடுத்தோன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு FPS லிமிட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆஃபில் தான் இருக்குது. நான் இப்போது 30 FPS சூஸ் பண்ணோன்னா அந்த 30 FPS மேலே போகாது. ஸோ நம்ம கேம் ப்ளே நம்ம
எப்படி வேணுங்கிறது இங்கே எஃபிஎஸ் மீட்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு அந்த கேம் ப்ளே பொறுத்து நமக்கு எஃபிஎஸ் வந்து வரும். ஸோ டெஸ்க்டாப் நம்ம போகிறதுக்கு இங்கே கமெண்ட் சென்டர்லேயே போய்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது நீங்கள் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, டெஸ்க்டாப் போகணுன்னா இந்த ஷோ டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஏஎம்டி ஆர்எஸ்ஆர் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்ட்ரோலரை வந்து நம்ம எனேபிள் பண்ணுற டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு சைட்லேயே வந்து நம்ம பிரைட்னஸ், அதுக்கப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷட் டவுன் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க கமெண்ட் சென்டரில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்மரி கிரியேட்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்மரி கிரியேட் பட்டனை வந்து கொடுத்தோன்னா ஆர்மரி கிரியேட் ஓப்பன் ஆயிரும். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி லைட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே கமெண்ட் சென்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுங்கிறத நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்மரி கிரியேட்லேயே வந்து லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஆடியோ ஆரோசிங்க்கு வந்து செட்டிங்ஸ் மாற்றுறது, இப்போ கேம் விஷுவல் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் மோடு நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கண்டென்ட் செலக்ட் பண்ணோன்னா நம்ம கண்டென்ட்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அதை வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக எக்ஸ்பாக்ஸ், அப்புறம் இஏ, ஸ்டீம்லாம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ யூபிசாஃப்ட் கனெக்ட், அப்புறம் ஜிஓஜி, கேலக்ஸி எல்லாமே இருக்குது. ஸோ ஏசிஸோட இந்த எலைட் ரிவார்ட்ஸ் அக்கௌண்ட் ஆப்ஷன் இங்கே யூசர் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் சென்டரில் நமக்கு வேணுங்கிற எஃபெக்டிவ்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டமில் நமக்கு சிஸ்டம் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ப்ராசஸர் டீட்டெயில்ஸ், சீரியல் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டோரேஜில் நமக்கு ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட்டில் நம்மளோட சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மீடியா கேலரியில் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் ட்ரைவர்லாம் இருக்கும். அப்புறம் அப்டேட் சென்டர் இந்த ஆர்மரி கிரியேட்டை அப்டேட் பண்ணுறதுக்காக. ஸோ கேம் லைப்ரரியில் நம்ம இன்ஸ்டால் பண்ண கேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கரண்ட்டாக இந்த கிரிக்கெட் 22, ராக்கெட் லீக், அப்புறம் FIFA 23 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் GTA 5 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போது கேம் ப்ளே வீடியோவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் Windows 11 வந்து கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம பிசியில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இதில் எடிட்டிங் சாஃப்ட்வேர் DaVinci Resolve நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோ வந்து இந்த ஆர்ஜி ஆலையில் தான் வந்து எடிட் பண்ணேன். ஸோ நம்ம நார்மலாக பிசி எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ இது நம்ம கேமிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம மற்ற பர்பஸ் டாக்குமெண்ட்ஸ் எடிட் பண்ணுறது, இல்லை நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறது, இமேஜஸ் எடிட் பண்ணுறது, அப்புறம் மற்ற என்ன ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் நார்மலாக பிசியில் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ கேம்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போது கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக நான் டர்போ மோட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டர்போ மோடில் நம்மளுக்கு எப்படி எஃப்பிஎஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் GTA 5 வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போது 45 FPS இருக்குது. ஸோ 45 FPS கிடச்சிட்ருக்கு, 45-50. ஸோ ஸ்டோரி மோட் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இதில் மேக்ஸிமம் 45 FPS, ஸோ நம்ம மேக்ஸிமம் 45லேருந்து 50 FPS வரை கிடைக்குது. ஸோ டர்போ மோட் யூஸ் பண்ணுறதால நமக்கு பேட்ரி ஃபாஸ்ட்டாகவே டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ எனக்கு GTA 5 இதை ப்ளே பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் கீபோர்ட் மவுஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஸோ நம்ம GTA வந்து 44 to ஸோ நம்ம GTA 5 வந்து நமக்கு 45லேருந்து 50 FPS வரை கிடைக்குது டர்போ மோடில். கிரிக்கெட் 22 பார்க்கலாம். ஸோ ஆர்மரி கிரியேட் ஓப்பன் பண்ணிட்டு கிரிக்கெட் 22 லான்ச் பண்ணுறேன்.
ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆஷஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. Great shot, but it's not going to beat the fielder. Well, that was a really solid shot. Read the length early to get onto the front foot, and that raced away for four. Plans they'll come up with to slow this batting. Yep. There'll be runs here. Out! Yeah, caught! ஸோ நமக்கு இது 70 FPS வரை கிடைக்குது cricket 22. Starting to get really interesting now. That's the 5th wicket, and a very frustrated person is heading back to the pavilion. Coming to the wicket, they'll be looking to play within the V early and expand as they get settled. Quick onto that in the infield. That would have been a very risky single. In the end, a good decision to stay put. Third. ஸோ cricket 22 பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம FIFA 23 பார்க்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ எக்ஸிபிஷன் மேட்ச் ஒன்று நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நமக்கு இப்போது 52 FPS வரை இருக்குது. This is the kind of match every football fan looks forward to. A lot on the line and the likelihood of a tension-packed occasion. Stay tuned, we'll have all the action for you live here on EA TV. Well, the weather forecasters promised us an agreeable day for football, and that's exactly what we've got. I'm Derek Ray, your match commentator, and alongside providing all the tactical analysis is Stuart Robson. And everyone here on tenterhooks, you'd have to say with good reason. It's Argentina versus Germany. Thanks, Derek, as always. This should be a good game. Great atmosphere inside the stadium. We've got two teams full of quality. ஸோ 47 FPS வரை இருக்குது. Coaches that want to play an attractive. And he's broken free. It's opened up for him. And Lionel Messi has scored the opening goal of the contest. Such a boost. ஸோ இந்த செலிப்ரேஷன்லாம் வரும்போது FPS கம்மியாகுது. 15 17லாம் போயிடுது. நார்மலாக கேம் ப்ளே பண்ணும்போது நமக்கு FPS நல்லாவே கிடைக்குது. 47 45 வரை இருக்குது. Well, you're right. He decided to go for the power, which in the end he couldn't control. He'll be furious with himself. That's a big miss. There will be 1 minute added on at the end. ஸோ ஸ்டாப் முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் அந்த கேம் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நம்ம Stuart, your analysis. Yes, Derek. Sometimes it takes a while to eventually get the better of the opposition, and that was the case here. They kept going, and they eventually got their rewards.
ஸோ நார்மலாக நம்ம பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே ப்ரௌசரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம இபிஎஸோட வால்யூம் டைப்ஸ், அதுக்கப்புறம் இஎஃப்எஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இபிஎஸோட வால்யூம் டைப்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இபிஎஸில் வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் வால்யூம் இருக்குது. ஸோ டர்போ மோடில் யூஸ் பண்ணுறதுலாம் நமக்கு சார்ஜ் எப்போவுமே ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 80% கிட்ட இருந்தது, இப்போது 46 ஆகிடுச்சு. ஸோ டர்போ மோட்லேருந்து எப்போவுமே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மோட் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ரொம்ப கம்மி யூசேஜ் தான் பண்ண போகிறோன்னா நம்ம சைலண்ட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போவும் பெர்ஃபார்மன்ஸ் மோட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நமக்கு சார்ஜும் நமக்கு கரெக்டாக, ஸோ நமக்கு யூசேஜும் நமக்கு கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி சார்ஜும் நமக்கு ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏசஸ் ROG Aloy அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.